தித்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளில் இருந்து இன்று நள்ளிரவில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான மழை எச்சரிக்கை என்று பார்த்தால் அதிகனமழை எச்சரிக்கை 5 மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தித்வா புயல் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 30 நவம்பர் அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும். தித்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளில் இருந்து இன்று நள்ளிரவில் 60 கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை அதிகாலை 30ஆம் தேதி நவம்பர் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் மாலை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் தித்வா புயலின் மையப்பகுதி நிலவும் வாய்ப்பு உள்ளது. இந்த புயலின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான மழை எச்சரிக்கை என்று பார்த்தால் அதிகனமழை எச்சரிக்கை 5 மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காரைக்கால், புதுச்சேரி. ஆரஞ்சு அலர்ட் 13 மாவட்டங்களுக்கு விடப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை. தமிழகத்தின் அநேக இடங்களிலே மழை பெய்யும். மிதமான மழை வரை, கனமழை பொறுத்தவரை ஒரு 6 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. இப்போது 3:30 மணி அளவில் பார்த்தீர்கள் என்றால் காரைக்கால் ஐஎம்டி அப்சர்வேட்டரி காரைக்காலில் 13 சென்டிமீட்டர் மிக கனமழை பெய்துள்ளது. நாகப்பட்டினத்திலே 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. காலை 8:30 மணிலிருந்து இப்பொழுது 3:30 மணி வரையிலான மழை அளவு இது நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே. நாளை 2 மாவட்டங்களுக்கு, அதாவது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டைக்கு அதிகனமழை, கனமழையிலிருந்து மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யும் வாய்ப்பு இந்த 2 மாவட்டங்களிலே இருக்கிறது. அதனாலேயே நிர்வாக அடிப்படையிலே இந்த 2 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு அலர்ட் 9 மாவட்டங்களுக்கு, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் தருமபுரி மாவட்டம். 1ஆம் தேதி படிப்படியாக மழை குறைந்துவிடும். அதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. தரைக்காற்றை பொறுத்தவரை இந்த கடந்த 2 நாட்களாகவே நமக்கு தரைக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. பதிவுகளும் இருக்கின்றன. சென்னை மற்றும் ஏனைய கடலோர மாவட்டங்கள் அனைத்திலுமே தரைக்காற்று 40லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்திலே பதிவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இப்பொழுது அடுத்த 2 நாட்களுக்கு கூட 29ஆம் தேதி நவம்பர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்களுக்கு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பலத்த தரைக்காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உண்டு. நாளை 30ஆம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70
கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு தரைக்காற்று 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்களை பொறுத்தவரை 29, 30 நவம்பர் தேதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் கடலிலே காற்று, சூறைக்காற்று வீசக்கூடும். எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள். 29ஆம் தேதி மட்டும் அரபிக்கடலிலே தென்கிழக்கு அரபிக்கடல், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள். 30ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளுக்கு மட்டும் இந்த சூறைக்காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி படிப்படியாக இந்த காற்றின் வேகம் குறைந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். துறைமுக எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே டேஞ்சர் சிக்னல் 5ஆம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு தரப்பட்டுள்ளது. மற்ற துறைமுகங்களான தூத்துக்குடி, பாம்பன், கடலூர், புதுச்சேரி, சென்னையிலே லோக்கல் வார்னிங் 4ஆம் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.